வணக்கம் நண்பர்களே. 3வது நாளாக சிபிஐ விசாரணையில் தவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே தலைவர்கள் சொல்லவிட நிர்வாகிகள் அங்கே ஆஜராகியிருக்காங்க. இன்றைக்கி 3வது நாள். தொடர்ந்து 2 நாள் 16 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணையில் என்ன கேள்விகள் கேட்டார்கள், எப்படி அந்த விசாரணை நடைபெற்றது, இன்னும் கூடுதலாக கரூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். அந்த அந்த சம்பவம், பெருந்துயர் சம்பவம் நடைபெற்ற காவல் சரகத்தின் ஆய்வாளர் மணிவண்ணன் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்திட்டையுமே தனித்தனியான விசாரணை நடைபெற்றிருக்கு. என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. 2 தவேகா தரப்பு, போலீஸ் தரப்பு 2 தரப்புலேயும் தனித்தனியாக ஒவ்வொரு வந்திருக்க எல்லாத்திட்டையுமே தனித்தனியாக தான் விசாரணை நடந்திருக்கு. ஸோ இதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிபிஐ அதிகாரிகளுக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பாதுகாப்பு வழங்குவதில் குறைபாடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் இருக்கும். யார்? தவேகா தரப்பில். காவல்துறை தரப்பில் நாங்கள் இவ்வளோ பலமான ஏற்பாடு கொடுத்துருந்தோம், இவங்க சில விதிகளை மீறினாங்க, லேட்டாக வந்தாங்க, சரியான இடத்துல பார்க் பண்ணலை, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் வச்சு இன்னும் இன்றைக்கி இந்த விசாரணை தொடருது. அப்படின்னா அடுத்து விசாரிக்கப்பட வேண்டியவர் நடிகர் விஜய். காரணம், அவரை வச்சு தான் இவ்வளவும் நடந்திருக்கு. இவங்க திட்டம் போட்டது, இவங்க பாதுகாப்பு கொடுத்தது எல்லாமே நடிகர் விஜய் மையமாக வச்சு தான். அப்போ இப்போ விஜயை குற்றம் சாட்ட A3 A4ஆவோ A7ஆவோ A8ஆவோ A8 அதாவது அக்யூஸ்ட் 8 அப்படின்னு கூட சேர்த்துடலாம். ஆனால் சேர்த்துருவாங்க. சேர்த்தா தான் இந்த விசாரணை முழுமையடையும். இல்லாமல் அந்த விசாரணை முழுமையாக நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா 2ஆம் கட்ட நிர்வாகிகளை விசாரிச்சாச்சுன்னா அவங்க சொல்கிறது என் தலைவர் சொன்னார், நாங்கள் கேட்டோம்னு சொல்ல போகிறாங்க. அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால், ஆதவ் ஒரிஜினா என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான். ஆதவ் ஒரிஜினாட்டை மட்டும் ஏன் விசேஷமாக நீங்கள் குறிப்பிட்றீங்க, அவரை ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய மாமனாருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 200 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. இந்த கள்ள லாட்ரி, அந்த பண மோசடி, மணி லாண்ட்ரிங் அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. ஸோ ஆதவ் ஒரிஜினாக்கிட்ட மட்டும் தனியாக என்ன காரணம், சும்மா அந்த கூட்டம் ஏன் கூட்டுச்சு அப்படின்லாம் இல்லை, பணம் யார் செலவு செய்தது, இதுதான் ஆதவ் ஒரிஜினாட்டை முக்கியமாக போட்டு வாங்குறது. இதை இவர் என்ன சொல்கிறாரோ அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு விஜயும் இப்போ விசாரணை கூட்டாதான் நடக்கும். ஸோ விஜய் எந்த நேரத்திலையும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், குற்றம் சாட்டப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்படலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.